இன்று நாம் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வைப் பற்றி பேசப் போகிறோம். இந்த உலகம் எப்படி உருவானது என்று பார்த்தோம். அது எப்படி முடிவுக்கு வருகிறது என்று உங்களுக்குத் தெரியுமா? 1. மகா பிரளயம், ஒரு மாபெரும் கிளீனப். கடவுளின் ஒரு பகல் முடிந்து இரவு வரும்போது அவர் இந்த உலகத்தை ஓய்வெடுக்க அழைக்கிறார். அப்போது மகாருத்ரன் என்ற சக்தியை அவர் ஏவுகிறார். அந்த ருத்திரன் 12 சூரியன்களாகப் பிரிந்து இந்த உலகையே சுட்டெரிக்கிறார். விலங்குகள், செடிகொடிகள் என அனைத்தும் அழிந்து பூமி ஒரு ஆமை ஓட்டை போல வெறுமையாகிறது. இதற்குப் பிறகு ஒரு ஆச்சரியமான வரிசை நடக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்றால், நாம் பயன்படுத்திய பொருட்களை ஒவ்வொன்றாக அதன் பெட்டிக்குள் அடுக்கி வைப்பது போல இருக்கும். பூமியை நீர் மூழ்கடிக்கிறது. அந்த நீரை நெருப்பு வற்றச் செய்கிறது. நெருப்பை காற்று விழுங்குகிறது. காற்றை ஆகாயம் விழுங்குகிறது. அந்த ஆகாயத்தை நம் மனம் விழுங்குகிறது. மனதை நம் அகங்காரம் அல்லது நான் என்ற உணர்வு விழுங்குகிறது. கடைசியில் அனைத்தும் அந்த பரம்பொருளிடம் சென்று ஒதுங்கிவிடுகிறது. அங்கே அமைதி மட்டுமே எஞ்சியிருக்கும். 2. நம் உடலின் மேலாளர்கள். நம் உடல் ஒரு தொழிற்சாலை என்றால் அதன் ஒவ்வொரு பிரிவிற்கும் ஒரு மேலாளர் இருக்கிறார் என்று யாக்ஞவல்கியர் சொல்கிறார். நம் கால்களுக்கு அதிபதி மகாவிஷ்ணு, நம் கைகளுக்கு அதிபதி இந்திரன், நம் கண்களுக்கு அதிபதி சூரியன், நம் காதுகளுக்கு அதிபதி திசைகள், நம் மனதிற்கு அதிபதி சந்திரன். இப்படி நம் உடலின் ஒவ்வொரு அசைவும் ஏதோ ஒரு மாபெரும் சக்தியால் இயக்கப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். 3. உங்கள் குணம் எது? நமது குணங்களை பட்டியலிடும்போது சத்வகுணம் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அவர்களுக்கு பொறுமை, மகிழ்ச்சி, அன்பு, மன்னிக்கும் குணம் மற்றும் பிறருக்கு உதவும் எண்ணம் அதிகமாக இருக்கும். ரஜஸ் குணம் கொண்டவர்களிடம் கோபம், அகந்தை மற்றும் எப்போதும் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பு இருக்கும். தமஸ் குணம் கொண்டவர்கள் எப்போதும் தூக்கம், சோம்பல் மற்றும் பேராசையில் மூழ்கி கிடப்பார்கள். 4. மரணத்திற்குப் பின் என்ன? நாம் எந்த குணத்தோடு வாழ்கிறோமோ அதுவே நம் அடுத்த பயணத்தை தீர்மானிக்கிறது. நற்பண்புகளோடு வாழ்பவர்கள் தேவர்களின் நிலையை அடைகிறார்கள். ஆசாபாசங்களோடு வாழ்பவர்கள் மீண்டும் மனிதர்களாக பிறக்கிறார்கள். தீய குணங்களோடு வாழ்பவர்கள் விலங்குகளாகவோ அல்லது தாழ்ந்த பிறவிகளாகவோ மாறுகிறார்கள். ஆனால் இந்த எல்லா குணங்களையும் கடந்து நான் அந்த ஆன்மா என்று உணர்ந்த ஞானிகள் மட்டும் மீண்டும் பிறக்கத் தேவையற்ற அந்த அழியாத இன்ப நிலையை அடைகிறார்கள்.